அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு காயல் விஷன். இன்றைக்கி நம்ம காயல் கிச்சனில் வந்திருக்கக்கூடிய ஆர்டர் பார்க்கலாம். இன்றைக்கி மாஷாஅல்லாஹ் நிறைய வந்திருக்கு. டெய்லி பேஸ் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 8 கிலோ 10 கிலோ குறைஞ்சது நம்ம போட்டுட்ருக்கோம். அதிகபட்சமாக 20-25 கிலோக்கள் வந்துட்டுருக்கு. அசோர்டட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வருது. இப்போது இன்றைக்கி வந்து ஆர்டர் பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன ஆர்டர் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரான் பிக்கிள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நார்த்தை ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் பிக்கிள் பாறை மீனில் போட்டிருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா இது வந்து அஞ்சு மாவு கீரைப்பொடி. நம்முடைய கீரைப்பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். காஷ்மீரி வத்தல் ஆர்டர் வந்திருக்கு. கண்ணாடி மாசி ஆர்டர் வந்திருக்கு. இது வந்து 5 மருந்து பொடிம்பாங்க. எங்கள் ஊரில் இதுக்கு பேர் வந்து வரப்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. வரப்பொடின்னா சளி இருமல் காய்ச்சல் பச்சை குழந்தைக்கு 2 மாத குழந்தைக்கு வரைக்கும் கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஒரு பிஞ்சு கொடுப்பாங்க. இதில் 5 வகை மருந்து இருக்குது. சுக்கு மிளகு திப்பிலி அதுகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா காயம் ஸ்பெஷல். நம்மக்கிட்ட இருக்க காயம் வந்து ஸ்பெஷலான காயம். அது உள்ளே வந்து நல்லா சூப்பராக பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோடு பார்த்திங்கன்னா கலரி மசாலா வந்திருக்கு. இது வந்து ஃபிஷ் மசாலா. இது காயல் மசாலா. அனைத்து சமையலுக்கும் ஒரே மசாலா, குழம்பு மசாலாம்பாங்க. கூடவே ஒரு 3 கிலோ இடியப்ப மாவு வந்திருக்கு. இடியப்ப மாவு வந்து இது வந்து நம்ம மணி உருட்டும்பாங்க. மணி உருட்டு அரிசி பச்சரிசி வாங்கி அதை இடித்து கை வறுவல். அதனால் இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இடியப்பமே நல்லா சூப்பராக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்கச்சக்கமான ஆர்டர் வந்திருக்கு. தம்மடைக்கு மாஷா அல்லாஹ் 8 கேஜி வந்திருக்கு தம்மடை. இன்றைக்கி நிறைய ஆர்டர்கள் இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள ஆர்டர்கள் பார்த்திங்கன்னா இதுதான். இது அவ்வளோத்தையும் இன்னி பேக் பண்ணி அட்டைப்பெட்டியில் வைக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டைப்பெட்டியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அமேசானில் வாங்கி வச்சுருக்கேன். சைஸ் வாரியாக ஒவ்வொரு சைஸ் வச்சுருக்கேன். 9க்கு 6, 9க்கு 3, 9க்கு 4ன்னு சொல்லி ஒவ்வொரு சைஸுகள் வச்சுருக்கேன். இந்த சைஸ் மூலமாக நமக்கு 5 கிலோ 3 கிலோ 2 கிலோ எவ்வளோ இடம் வருமோ அந்த இடையை நம்ம வந்து இந்த அட்டைப்பெட்டியில் போட்டுருவோம். ஸோ பேக்கிங்கும் பக்காவாக நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஆர்டர்கள் வந்து நமக்கு மக்கள் நம்மளை நம்பி தர்றாங்கன்னு. இதில் ஸ்பெஷலாக சொல்லப்போனால் பாருங்கள், இது வந்து கலரி மசாலா, இது ஃபிஷ் மசாலா, இது காயல் மசாலா. எல்லாம் உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து எதுவுமே வந்து எந்த கலரும் சேர்க்காத ஒரிஜினல் இயற்கையான அந்த தன்மை கொண்டது. எதுலேயுமே கலர் கிடையாது. இது காஷ்மீரி நல்ல ரெட் கலராக இருக்கும். பட்கல் வத்தலும்பாங்க. அதே மாதிரி கீரைப்பொடி. கீரைப்பொடியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளோட கீரைப்பொடி. எந்த வித இதுவும் இல்லாமல் ஓப்பன் பண்ணால் அவ்வளோ மணமாக இருக்கும். இந்த கீரைப்பொடி எதுக்கு சேர்ப்பாங்கன்னா வதக்கக்கூடிய எல்லா காய்கறிகளுக்கும் சேர்ப்பாங்க. ஆம்லேட்டு போண்டா எல்லாத்துக்குமே நம்ம கீரைப்பொடி சேர்க்கலாம். இடியப்ப மாவு பருமாவு மிளகு தண்ணி மசாலா, அப்புறம் வந்து மருந்து சோறு பொடி, கீரைப்பொடி, அப்புறம் எண்ணெய்கறி மசாலா. எண்ணெய்கறி மசாலாங்கிறது சுக்கா மசாலான்னு சொல்லுவாங்க. சிக்கன் மட்டன் பீஃபுக்கு போடலாம். அதோட கூட பார்த்திங்கன்னா பெப்பர் கறி, அதாவது மிளகு கறி மசாலாவும் எல்லாமே அரைச்சி தயார் நிலையில் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே சில்வர் கண்டெய்னரில் தான் வச்சுருக்கிறேன். அதுவும் வந்து ஏர் டைட் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி இந்த பிளாஸ்டிக் கவரை போட்டு தான் எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதனால் என்ன ஆகுன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் போகாமல் அந்த ஸ்மெல் போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டி இதை நம்ம கையாண்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக இன்றைக்குள்ள பார்சலை பேக் பண்ணியாச்சு. ஸோ 1 2 3 4 5 6 7 பேக்கெட் இருக்குது. ஸோ இதை இப்போ வந்து இனிப்போ குரியருக்கு அனுப்பி வச்சுருவோம். ஸோ பேக்கிங் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கோம். நம்ம எப்போவுமே இப்படி தான் பண்ணுவோம் பேக்கிங். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதை குரியருக்கு அனுப்பி வச்சுருவோம். இன்றைக்குள்ள ஆர்டரை பார்த்துருப்பீங்க. இனி அடுத்த ஆர்டர் என்னென்ன வருதுங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.